வாவ், இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேட்டிவ் ஆர்ட் உங்களுக்கு பிடிக்குமா? இதை நாமளும் ட்ரை பண்ணலாம். 5 மினிட்ஸ்ல முடிகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ப்ரஷஸ் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 300 GSM இருக்க மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான பேஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பெயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பெயிண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் தான் வரும். நான் இதுக்கு அக்ரலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா 4 சைட்ஸுமே நான் டேப் போட்டிருக்கேன். இதில் நான் 2 ஆர்ட் ட்ரை பண்ண போகிறதுனால நடுவில் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு டேப் போட்டிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கான அக்ரலிக் கலர்ஸ் இருந்தாலே போதும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ட் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு 3க்கான ஷேப்பை நம்ம அதை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்கைக்காக நல்ல டார்க் ப்ளூ கலரை பேஸில் கொடுத்துக்கலாம். சைஸில் 2 ட்ரீஸும் கீழே ஒரு புஷ்ஷஸும் இருக்க மாதிரி வரும். அதுக்கான பேஸை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிடணும். ஸோ அந்த ட்ரீஸையும் புஷ்ஷஸையுமே ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தான் நம்ம அடுத்தடுத்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நல்லா பிளாக் பெயிண்ட் ஃபுல்லாக கொடுத்தோடனே நல்லா டீப் டோன் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு சூப்பரான ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் இந்த ஆர்ட்டே எலிவேட்டடாக நம்மளுக்கு காட்டும். ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் எடுத்து ஸ்டெம்மோ லீவ்ஸோ இருக்க மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் லைட் க்ரீன் கலர் எடுத்து அதே மாதிரி ஸ்டெம்ஸோ லீஃபாக இருக்க மாதிரி ஃபுல்லாக அந்த கீழே பாட்டம் லைனில் நம்ம ஸ்டெம்ஸோ லீவ்ஸோ இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த புஷஸ் ஏரியாவுக்கு ஃபைனல் ஸ்டெப் இதுதான். நல்ல ஒரு எல்லோ கலர் எடுத்து அதே மாதிரி ஸ்டெம்ஸும் லீவ்ஸும் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக பாட்டம் லைனுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்னா, நிறைய செடிங்க இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்க மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சில செடிங்க பின்னாடி இருக்க மாதிரியும் சில செடிங்க முன்னாடி இருக்க மாதிரியும் நம்மளுக்கு கண்ணில் தெரியும். இந்த ஆர்ட் ஒரு 70% ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மிச்சது எல்லாமே டீட்டெயிலிங்கில் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரீஸில் நல்ல ஒரு எஃபெக்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன டாட்டட் லைன்ஸ் கிரே கலரில் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம மினிமினி பூச்சி அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக எல்லோ கலரை நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டு சர்க்கிள் வரா மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் சின்ன சின்னதாக ஒயிட் டாட்ஸ் வச்சுட்டேன். மிச்சது சைட்ஸில் அந்த ஸ்டார்ஸ்க்காகவும் அதுக்காகவும் ஃபுல்லாக ஒயிட் டாட்ஸை குட்டி குட்டியாக நான் போட்டேன். அவ்வளோதான், இந்த ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஓவர். இதுவே ஒரு 5 மினிட்ஸில் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஆர்ட் பெயிண்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் எடுத்துகிட்டு பெரிய பெரிய லீவ்ஸோ குட்டி குட்டி லீவ்ஸோ ரேண்டமாக நம்ம போட்டு வரலாம். ஒரு லீஃப் மேலே இன்னொரு லீஃப் ஓவர்லே ஆனாலும் பரவாயில்ல. அடுத்த ஸ்டெப்பா அந்த லீஃபை தவிர்த்து மிச்ச ஏரியா எல்லாமே பிளாக் கொடுத்துடணும். பிளாக் நல்ல ஒரு பேஸா நம்ம கொடுத்துடலாம். எப்பயுமே பிளாக் கொடுக்கும்போது நல்ல ஒரு டீப் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். மெலீஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது சின்ன சின்ன கார்னர்ஸ்லேயும் இந்த லீவ்ஸோட டிப்ஸ்லேயும் பெயிண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த லீஃபில் சின்ன சின்ன லைன்ஸ் இருக்க மாதிரி டீட்டெயிலிங் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஸ்டெம்ஸும் லீவ்ஸும் இருக்கிற மாதிரி பேட்டர்னை இதுலயும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறமா அதே எல்லோ கலர் எடுத்து சின்ன சின்ன டாட்ஸ், அப்புறமா வந்து ஒயிட் கலர் எடுத்து குட்டி குட்டி டாட்ஸ், சின்ன சின்ன டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதுக்கப்புறமா இதுல இருக்க டேப்ஸை வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரோ லெவல்ல ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், இந்த ஆர்ட் ஓவர். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி டு ட்ரை, பிகினர் ஃப்ரெண்ட்லி கூட. ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதை பெயிண்ட் பண்ணும்போது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த ஆர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஆர்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் இதை ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி ஃப்ரைடேஸ் அண்ட் சண்டேஸ் நம்ம சேனல்ல நியூ வீடியோஸ் அப்லோட் பண்றோம். மறக்காம பாருங்க. See you on next video. Bye.